வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முனி ஆடியோஸ், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நல்லம்பள்ளி. இன்றைக்கான வீடியோ பதிவில் இந்த ஒரு 5.1 ஆம்பை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால்பி சப்போர்ட்டடாக இருக்கும். இதனோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், 2 வி மீட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரிமோட் கிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். யூஎஸ்பி போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா பகாரியா ஒரிஜினல் போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சப் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, பென்ட்ரைவ் ஆப்ஷன், லைட் செட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மெயின் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இங்கே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்குமே ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், டேக்கிள் சுவிட்சு. இதில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக லைட் எல்லாமே உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட பேக் சைடு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பவர் கேபிள் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். 4V DMK சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங் சென்டர் சப்புக்கு எல்லாத்துக்குமே ஃபேன் வந்து ஹீட் வந்து வெளியே வர மாதிரி ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த RC சாக்கெட்டில் வந்து இது டம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ARC போர்ட்டு, வாக்சலு, ஆப்டிக்கலு, இதிலே ஆக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்போட இன்டீரியர். பவர் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மேசி ஆடியோஸோட ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டுவெல் PCBயுமே அவரோட தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாவே இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சேனலுக்கு வந்து UDயோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடெக் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ஃப்ரீயுமே வந்து பார்த்திங்கன்னா ஷான் தான். சப்பு 4 மோனோவுமே வந்து ஷான் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி சரௌண்டிங் எல்லாத்துக்குமே வந்து STK யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே கொஞ்சம் நல்லா பக்காவாக ரெடி பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்கோம், ஐசி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா FT003 ஒரு போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள இன்டீரியர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ஒயரிங்லேருந்து எல்லாமே பக்காவாக நீட்னஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பளிச்சுன்னு எதுவுமே கசகசன்னு இல்லாமல் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆம்ப் உங்களுக்கும் தேவை அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். எங்கேனாலும் நம்ம கொரியருமே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்பீக்கர் லைன்லாம் எதுவுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீக்கர் லைன் போட்டு நான் உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் ஆடியோவுமே நான் உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதனோட ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.